சூப்பரா இருக்கு. அடிபொலியாയിരുന്നു. ஆக்டிங் சூப்பர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. പൃഥ്വിരാജിൻ്റെ ബോഡി ഷേപ്പ് ലാസ്റ്റിൽ കാണുമ്പോൾ എല്ലാവർക്കും ഒരാൾക്ക് മാത്രമല്ല நல்ல படம். நல்ல ஆக்டிங், சூப்பர் ஆக்டிங். மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி நாவல் மாதிரியே இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஸ்டோரி. ஆக்டிங் சூப்பர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடிபொலியாയിരുന്നു. மஞ்சள் பாய்ஸ் வேற வைப், இது வேற வைப். இது ஒரு ட்ரூ பேஸ்ட் ஸ்டோரினால இது ரியல் ஸ்டோரி, அப்போ நல்லா இருந்து. மியூசிக் ஒரே ஒரு சூப்பரா இருக்கு. சென்டிமெண்டல் மியூசிக். பிருத்விராஜ் வேற லெவல். பிருத்விராஜ் ஆக்டர் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. பிருத்வி ஆக்ட் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அவரோட கால் புண்ணெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்க. மியூசிக் ஓகே தான் ப்ரோ, ஆனால் அந்த ஒரு பிஜிஎம் மட்டும் தான் கொஞ்சம் இது கொடுக்குது, மற்றபடி வேறு இது. எனக்கு இந்த സിനിമ വന്നിട്ട് എല്ലാവർക്കും നല്ല ഇഷ്ടപ്പെടും. എന്ന് വെച്ചാൽ വെളിനാട്ടിലുള്ള കഷ്ടങ്ങൾ, നജീബ് എന്ന് പറയുന്ന ആളിൻ്റെ ജീവിതത്തെ കഥ, വേറെ പൃഥ്വിരാജിൻ്റെ ബോഡി ഷേപ്പ് ലാസ്റ്റിൽ കാണുമ്പോൾ എല്ലാവർക്കും ഒരാൾക്ക് മാത്രമല്ല എല്ലാവർക്കും അതിനോട് വളരെ ഇങ്ങനെ ഒരു അഭിനയവും പൃഥ്വിരാജിൻ്റെ അഭിനയത്തിന് വളരെ താങ്ക്സ് പറയണം. പക്ഷേ പ്ലസ്സിയുടെ പടം ആയതുകൊണ്ട് അവർ കഷ്ടപ്പെട്ടതും എല്ലാം ആ സിനിമയിൽ കാണിക്കുമ്പോൾ ഓരോ സിനിമ എടുക്കുന്നവർ മാത്രമല്ല, വെളിയൂരിൽ പഴയ കാലത്ത് 20 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് പോയി കഷ്ടപ്പെട്ടവരുടെ ജീവിതത്തിന് യഥാർത്ഥത്തിൽ ഒരു മലയാളിക്ക് കൂടുതലും അവർ നല്ലതായിട്ട് ഇത് എനിക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും. നമുക്ക് കണ്ണീര് തോന്നുള്ളൂ ലാസ്റ്റിൽ. നല്ല ഇഷ്ടപ്പെട്ട്. நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்துச்சு. பிருத்விராஜோட ஆக்டிங்கு பெஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இதுவரையும் நான் பார்க்காத ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அவரோட பாடி ஷேப்பு, அவருக்கு அந்த கேரக்டர் கொண்டு வந்தது, இன்வால்வ் ஆகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல அவார்டு வாங்கின ஒரு படமாக இருந்தால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அவர் நல்லா பண்ணுவார். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நார்மலாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்காங்க. ഗോഡ് ബ്ലസ് പെണ്ണ് മാതിരിയുള്ള മ്യൂസിക് കൊടുത്തിരിക്കുന്നത് ആ മലരാണ് എ.ആർ. റഹ്മാൻ്റെ. അത് വളരെ ഇതായിരിക്കും എല്ലാത്തിനും. റഹ്മാൻ്റെ പാട്ടെല്ലാം എല്ലാം ഗോഡ് ബ്ലസ് ചെയ്യുന്ന മാതിരിയുള്ള പാട്ടുകൾ നന്നായിരിക്കും. അവാർഡ് കിട്ടണമെന്നാണ് എൻ്റെ അഭിപ്രായം. പൃഥ്വിരാജിൻ്റെ ബോഡി ഷേപ്പിൻ്റെ ലാംഗ്വേജ് വെച്ച് അത് ആ സിനിമയ്ക്ക് ഒരു അവാർഡ് കൊടുക്കണം എന്ന് എനിക്ക് ഏതെങ്കിലും ഒരു അവാർഡ് കിട്ടാതിരിക്കില്ല, കണ്ടിപ്പാக കിട്ടിയിരിക്കും. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த லெவலுக்கு போயிருக்கேங்க. நமக்கு இந்த ஒரு படத்தில் நமக்கு தெரிஞ்சு போகும். ஆனால் அவ்வளோ ரொம்ப நல்ல படம், கன்ஃபார்மாக வாட்சுங்க. ரொம்ப அழகான மூவி. ஐயர் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு அது ஃபீல் ஆகும். இப்போ எனக்கு அது சொன்னேன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகாது. நம்ம அது பார்த்தா தான் அந்த ஃபீல் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிருத்விராஜோட டெடிகேஷன் எல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்கு படத்துக்காக. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, 16 வருஷம் வெயிட் பண்ணி வந்த படம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான மூவி இருக்குங்க. ஸோ நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச மூவி இருக்குங்க. சொல்ல முடியும், அவ்வளோ அழகான மூவி. கன்ஃபார்மாக வாட்சுங்க. தியேட்டரில் வந்து வாட்ச் பண்ணால் தான் அதோட ஃபீல் நமக்கு தெரிஞ்சு போகும். நல்ல மூவி, சூப்பர் மூவி, சூப்பர். പൃഥ്വിരാജ് നല്ല പെർഫോമൻസ്, മ്യൂസിക് ആണെങ്കിലും ബ്ലസ്സി സാറാണെങ്കിലും എല്ലാം നല്ല പെർഫോമൻസ്. படம் சூப்பராக இருந்துச்சு. பிருத்விராஜ் ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ராமா தான், ஸ்டோரி ஸ்லோவாக தான் போகும். பொறுமை இருந்துச்சுன்னா நல்லா பார்க்கலாம் உட்காந்து. நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு சார். எப்படி சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். பிருத்விராஜ் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. 3 hours படம், பட் டைம் போனது தெரியல. நல்லா தான் இருந்தது. நல்ல மூவி. சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பர். பிருத்விராஜ் ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்ல அவார்டு இப்போ இந்த ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது.